ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. எந்த வித அவசரமும் வேணாம், எந்த வித பதட்டமும் வேணாம். சரியா, நீங்கள் எந்தெந்த சாப்டரை படிச்சிருக்கீங்களோ அந்த சாப்டரில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாளைக்கு எக்ஸாம் எழுதிடலாம். நாளைக்கு கவலையே படாதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் வரும். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சென்டம் பேப்பர், அதாவது 90 அவுட் ஆஃப் 90 எடுத்த ஒரு சென்டம் பேப்பரை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். அவங்க என்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அவங்களுக்கு சென்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரியா, கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே தயவுசெய்து ஃபுல்லாக ரீட் பண்ணாதீங்க. ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் மட்டும் பாருங்கள். 21st கொஸ்டின், அதாவது 2 மார்க் கொஸ்டின் எழுதும் போது 2 மார்க் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். 3 மார்க் கொஸ்டின் எழுதும் போது 3 மார்க் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். 5 மார்க் கொஸ்டின் எழுதும் போது 5 மார்க் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 5 மார்க்கு தான் உடனே பார்க்குறீங்க. கொஸ்டின் ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஜாலியாக எழுதுவீங்க. ஆனால் கொஸ்டின் வந்து நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் வந்து வரலை அப்படின்னா அதையே நினச்சிட்டு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அது ஃபெட்டப் ஆகி நீங்கள் உட்காரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செய்து கொஸ்டினை ரீட் பண்ணாதீங்க. நான் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல நிறைய பேர். இருந்தாலும் சொல்கிறேன், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறது இதுதான். சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு எக்ஸாமை என்ஜாயபுளாக எழுதணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், முக்கியமாக மேக்ஸ் எக்ஸாமை என்ஜாயபுளாக எழுதினா அப்படின்னா மட்டும்தான் நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதாவது பேஜ் வைஸ் டோட்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வைஸ் டோட்டல் ரெண்டுமே வந்து கொடுப்பாங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா தெளிவாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு பப்ளிக் பேப்பரில் ஆல்ரெடி ஒரு மார்ஜின் இருக்கும், இன்னொரு மார்ஜின் போட்டுருங்க ஆப்ஷனுக்கு, ஆன்சர் எழுதுறீங்க. சரியா, அதே மாதிரி கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது மூணுமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மார்க்கு. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 ஒன்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் எழுதுங்க, போதுமானது. அடுத்த 10 ஒன்வேர்டு செகண்ட் பேஜ் எழுதுங்க. இந்த மாதிரி 13 ஒன்வேர்டெலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, அப்போ ஒன்வேர்ட்ஸில் நீங்கள் அதாவது 20 அவுட் ஆஃப் 20 எடுத்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம சென்டமை நோக்கி போயிடலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். அதே மாதிரி இவங்க பாருங்கள், ரஃப் ஒர்க் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதாவது சைட்லாம் போடாமல் கீழே போட்டிருக்காங்க. கீழே ஒரு கோடை போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரஃப் ஒர்க் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். சரி, எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இதுவே நீங்கள் சைடில் கோடை போட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த ரஃப் ஒர்க் வந்து அந்த சைடில் இருக்க கோடையும் தாண்டி உள்ள ஆன்சரில் அது டிஸ்டர்பன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கீழே இந்த மாதிரி கோடு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க, இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். சரியா, அவங்க வந்து ஒன் வேர்டுக்கு மட்டும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரஃப் ஒர்க் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணாதீங்க. சரியா, கீழே எழுதி பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கேயுமே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அடித்தல் திருத்தல் இல்லவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணவே இல்லை, எங்கேயுமே அடிக்கலை. அதே மாதிரி இந்த 22 கொஸ்டினுக்கு அவங்க கீழே இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, பேஜோட எண்டில். இதை தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. அதை அடுத்த பேஜுக்கு நீங்கள் கொண்டு போயிருங்க. யாருமே உங்களை என்ன பண்ண போகிறல அப்படின்னா திட்ட போகிறதே கிடையாது. நீ என்னப்பா இத்தனை பேஜ் எழுதிருக்க, நீ என்னப்பா இத்தனை பேஜ் நீ வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி யாரும் திட்ட போகிறதே கிடையாது. உங்களுக்கு கொடுத்த புக்லெட் தாண்டியும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, அடிஷனல் சீட் வந்து கொடுக்குறாங்க. அதனால பிரச்சனையே இல்லை. சரியா, கண்டிப்பாக நீங்களும் வந்து சென்டம் எடுக்கணும். அதுதான் ஒவ்வொரு யூடியூபர்ஸோட ஆசையும். சரியா, அதுக்காக தான் நம்ம எல்லா முறையுமே என்ன பண்ணுறோம்னா வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். கண்டிப்பாக அதாவது இந்த பேப்பர்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரா விஷயங்களோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சுட்டு அது மேலே திரும்ப எழுதுறோம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீட் அண்ட் கிளியராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா நாம் பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து எழுத முடியும். சரியா, நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அதாவது ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் கேட்கலாம். அதாவது 6 + 8 இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது ப்ரூவ் தட் 8 less than or equal to 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். அதே மாதிரி 34th கொஸ்டின் பாருங்கள். நம்ம எல்லா வீடியோலும் சொல்லிகிட்டே இருக்கோம், tan inverse of x + tan inverse of y அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சம் வந்து கேட்பாங்க. 4th சாப்டர்லேருந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அந்த சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேஜோட எண்டில் அடுத்தடுத்த கொஸ்டின் ஆரம்பிக்காதீங்க. அதே மாதிரி இவங்க ஆரம்பத்தில்
ஒன் வேர்டுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரஃப் ஒர்க்கை கீழே பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்க. இப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரியா நீங்கள் கீழே ஒரு கோடை போட்டுட்டு ஒரு மார்ஜின் மாதிரி ஒரு கோடை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே நீங்கள் பண்ணுங்கள். அதுவே என்ன பண்ணால் போதுமானது. சரியா, இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்க, ஒரு பேஜ் ஃபுல்லாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத எழுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சம்ஸுமே நீட் அண்ட் கிளியராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின்ஸும் சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணி அதாவது கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அதாவது சால்வ் தி ஈக்குவேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி XYZ கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பயுமே நீங்கள் கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து மற்ற ரூல்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோ இல்லை மற்ற ரூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கேயாவது மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. சரியா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியே ஆகணும். டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது, ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. நல்லபடியாக நான் ஏற்கனவே 12th மேக்ஸில் கிரேஸ் மார்க் எப்படி எடுக்க முடியும், யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவிலே சொல்லியிருப்போம், நீங்கள் அட்லீஸ்ட் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியாவது இருக்கணும். அதுலேயே வந்து ஆன்சர் கீழே என்ன பண்ணியிருப்போம், ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் நம்ம சொல்லியிருப்போம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.